தமிழகத்தில் மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் அத்துமீறி தாக்குதல் நடத்தும் சம்பவமானது தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இது மீனவர்கள் மத்தியில் அதிருப்தியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தும் நிலையில் தற்போது நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்ட மீனவர்களின் வலைகளை சேதப்படுத்தி இலங்கை கடற்படையினர் சென்றுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுகுமாரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த சிறுதூர் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் கடலுக்கு மீன்பிடிக்க மீனவர்கள் சென்றனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இந்திய கடல் எல்லைக்குள் வந்த இலங்கை கடற்படை அதிகாரிகள் தமிழக மீனவர்களின் படகு மீது மோதி அவர்கள் கடலில் விரித்த வலையின் மீது ரோந்து கப்பலை ஏற்றி சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த தமிழக மீனவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தப்ப முயன்ற போது அவர்களின் படகில் இருந்த GPS கருவி, வாக்கி டாக்கி உள்ளிட்ட பொருட்களை பறித்ததுடன் மீனவர்களின் ஃபைபர் படகில் இருந்து எரிபொருளையும் பறித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அவ்வழியே தமிழக மீனவர்கள் நடுக்கடலில் தவித்த சிறுதூர் மீனவ கிராம மீனவர்களை பத்திரமாக கரைக்கு அழைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுதூர் மீன் இறங்கு தளத்திற்கு இலங்கை கடற்படையால் பாதிக்கப்பட்ட சண்முகம், ஜெயராமன், சத்திமயில், மணிமாறன் ஆகிய மீனவர்கள் வந்து சேர்ந்தனர். 2,60,000 மதிப்புள்ள வலைகளை நாசப்படுத்தி சென்றதாகவும், இந்திய எல்லையில் மீன்பிடிக்கும் தங்கள் மீது இலங்கை கடற்படை அதிகாரிகள் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபடுவதாகவும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுகுமாரன்.